மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஈரானுக்கு அடித்த 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அதிர்ஷ்டத்தால் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் பெரும் பூகம்பமும் யுத்தமும் வெடித்திருக்கு. என்ன பணம், எப்படி கிடைத்த, எதனால் இந்த பூகம்பம்? ஈரான் மீது நரக வாயிலை திறப்பேன் என எச்சரிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி. எதனால இந்த எச்சரிக்கை? சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு என்ன ஆன என்ற பல்வேறு விடயங்களை பார்க்கறதோட, அமெரிக்க போர் விமான விபத்தில் 8 பேர் பலியானது அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு சோகத்தை உண்டு பண்ணிருக்கு. என்ன நடந்த, ஏது நடந்த, வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அமைதி ஒப்பந்தத்தின்படி ஈரானுக்கு 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஒப்பந்தத்தின்படி 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நிதியம் ஈரானை புனர் நிர்மாணம் செய்வதற்கும் மறுசீரமைப்பு நிதியாகத்தான் இந்த ஒரு நிதியை அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கணும். இந்த ஒரு விஷயம் ரொம்ப சீக்கிரட்டா ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்திருந்தது. ஆனா என்ன, அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் தேடி கண்டுபிடிச்சு இப்போது எதிர்கட்சிக்கு தீனி போடுற மாதிரி இந்த ஒரு சங்கதியை ஆக்கி வச்சுட்டாங்க. இப்போது அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு. எதிர்கட்சியினர் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை போட்டு கிளின்னு கிளிக்கிற இடத்துல தான் இந்த ஒரு விவகாரம் நிக்குது. எதிர்கட்சியினர் முன்வைக்கின்ற விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40 ஆண்டுகள் பொருளாதார நெருக்கடிக்குள்ள ஈரான் இருந்தது. இஸ்ரேல் என்ற ஒரு தனிநாட்டினுடைய நலனுக்காகவும் பெஞ்சமின் நெதன்யாகு என்ற ஒரு தனி மனிதனுடைய நலனுக்காகவும் இந்த யுத்தத்தை நீங்க தொடங்கி மிக பாரிய அளவிலான நெருக்கடிக்கு அமெரிக்காவை கொண்டு போனது மட்டுமல்லாம இப்ப 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை கொடுத்து ஒரு சமாதானத்தை நீங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களை முன்வச்சாங்க. பராக் ஒபாமா அமெரிக்காவுடைய பணைய கைதிகளை மீட்கிறதுக்காக 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஈரானுடைய முடக்கப்பட்ட பணத்தை விடுவித்ததையே பயங்கரமாக விமர்சனம் செய்த நீங்க 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை பணமாக கொடுக்கிறது மட்டுமல்லாம 120 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஈரானுடைய முடக்கப்பட்ட பணத்தை விடுவிப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. அமெரிக்காவுக்கு இந்த யுத்தத்தில் எந்த ஒரு நலனும் இல்லாமலே இப்போது பேச்சுவார்த்தைக்கு போயிடணும் என்பதற்காக சமாதானத்தை அமெரிக்காவினுடைய 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன்வச்ச சூழ்நிலையில இதுக்கு மேல பொறுமை காத்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி தமது அரசியலை பாழா போகிறோம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு விமர்சனத்துக்கு என்ன வகையான பதில சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவை அனைத்தும் எதிர்கட்சியினுடைய சதி, எம்மீது சேறு பூசுவதற்காகவே இந்த ஒரு பொய்யை கட்டவிழ்த்திருக்கிறாங்க, அப்படியான சங்கதி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை மறுக்கிற அந்த சூழ்நிலையில ஜேடி வான்ஸ், அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இந்த ஒரு உண்மையை போட்டு உடைச்சாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் உடனான இந்த ஒப்பந்தத்துல ஈரானுடைய மறுசீரமைப்புக்காக 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணம் கொடுக்கிற விவகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. இது போக ஈரானுடைய அரச ஊடகங்கள் எல்லாம் ஈரானை மறுசீரமைப்பு செய்வதற்கான பணம் 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை அமெரிக்கா தருவதாக இப்போது ஈரானுக்குள்ள பரப்புரை செஞ்சாங்க. எதற்காக ஈரான் இந்த ஒரு விஷயத்தை வெளியே விட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது ஈரானுக்குள்ள இந்த ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு எதிராக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுபோக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை ஒரு துரோகி அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இப்போது இந்த ஆர்ப்பாட்டத்தோட நிலைமை வந்திருக்கிறதுனால இதை தணிப்பதற்காகத்தான் ஈரான் இந்த ஒரு விஷயத்தை கசிய விட்டாங்க. யுத்தத்தால் இழப்புகள் நமக்கு அதிகம், பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு விஷயம் அது சும்மா நாங்க பேச்சுவார்த்தைக்கு போகல, இழப்பிட்ட தந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட்ல தான் இந்த ஒரு 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை நாங்க கேட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய எதிர்ப்பை தணிப்பதற்காகத்தான் அந்த ஒரு கதையை வெளியிட்டாங்க. ஒட்டுமொத்தத்துல இப்போது அமெரிக்காவுக்குள்ள இந்த பணம் கொடுக்கப்படுவது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருப்பது மட்டுமல்லாம இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பயங்கரமாக விமர்சனத்துக்கும் உள்ளாக்கி இருக்குது. பைனான்சியல் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகை இந்த செய்தி எப்படி வெளியே விட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நிதி உதவி குறித்து டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம் ஆலோசனை செய்து வருகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாங்க. முதலீட்டாளர்கள் தான் 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை ஈரானுக்குள்ள கொண்டு சென்று முதலீடு செய்ய போறாங்களா, அல்லது அமெரிக்க அரசு முதலீட்டாளர்களுக்கு பண உதவி செய்ய போகுதா என பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்குது. இந்த பணம் யாரு கொடுக்க போறாங்க, எப்படி கொடுக்க போறாங்க, யாருக்கு கொடுக்க போறாங்க, எங்கிருந்து இந்த பணத்தை கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக ஜேடி வான்ஸ் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஜேடி வான்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்காக வளைகுடா நாடுகளுடைய உதவியுடன் 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நிதி உதவியை
ஈரானுக்கு வழங்குவதாக இருப்பதுதான் இந்த உடன்படிக்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாரு. அமெரிக்காவினுடைய உயர் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு பத்திரிகை எவ்வகையான செய்தியை வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு இது கொடுக்கப்படுவது பரிசு தொகை கிடையாது, ஒரு ஊக்குவிப்பு தொகை அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணு ஆயுத உற்பத்தி செயற்திட்டத்தை கைவிடணும், எதிர்காலத்தில் இது போன்ற செயற்பாடுகளை ஈரான் இறங்கக்கூடாது என்பதற்காக ஊக்குவிக்கும் வகையில தான் இந்த பணத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை இப்போது அமெரிக்காவுடைய பத்திரிகை உறுதிப்படுத்தியிருக்கு. ஈரான் ஆரம்பத்துல அமெரிக்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்ட போதெல்லாம் மிக முக்கியமாக முதலாவதாக வைத்த நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம எமது நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு தாக்குதலை நடத்தினீங்க, அதனால் ஏற்பட்டிருக்கின்ற நட்டங்களுக்கான நட்டைகளை தந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, அது இல்லாம இந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் பேச்சுவார்த்தைக்கு ஈரானை கொண்டு வருவதாக இருந்தா என்ன பேசுறோம் ஏதை பேச போறோம் அப்படின்னு விஷயங்கள் சொல்லாமலே பேச்சுவார்த்தையினுடைய முதல் நிபந்தனையாக பணத்தை கொடுங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு ஒரு நிலப்பாட்டில் ஈரான் இருந்ததுனால இப்போது நட்டகீடு என்று கொடுத்துட்டா அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு அவமானமாக போகும் என்பதனால ஈரானை மறுசீரமைப்பு செய்வதற்கான நிதியம் என்ற பேரில் தான் இப்போது அமெரிக்கா பணத்தை கொடுக்க போறாங்க. அது சொந்த பொக்கெட்ல இருந்து பணத்தை கொடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து வசூல் பண்ணித்தான் அந்த பணத்தையும் கொடுக்க போறாங்க. அந்த வகையில தான் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கிற உட்கட்டமைப்புகளுடைய சேதங்கள் இந்த யுத்தத்துல 150 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். ஆனா என்ன, இப்போது 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை ஈரான் நிபந்தனையாக வச்சதன் காரணமாக அந்த பணத்தை கொடுத்த தான் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க என்ற ஒரு சூழ்நிலையில அமெரிக்கா இப்போது மத்திய கிழக்கு நாடுகளுடைய கைய கால பிடிச்சு இப்போது இந்த பணத்தை வசூலிச்சு இப்போது ஈரானுக்கு கொடுக்க போறாங்க. இப்போது மத்திய கிழக்கு நாடுகளுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானிடம் அடி வாங்கியதை தாண்டி இப்போது 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கொடுத்துத்தான் இப்போது இந்த யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு துரதிஷ்ட நிலை இப்போது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு காரியத்தை காய் நகர்த்தியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானால் முடியாது போன ஒரு விஷயத்தை கட்டார் முன்னெண்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சாங்க. அதுபோக வெளிநாடுகள் முடக்கப்பட்ட 120 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை விடுவிக்கணும் அப்படின்ற பல்வேறு நிபந்தனைகளும் இந்த பேச்சுவார்த்தையில இருப்பதனால இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடன்பாடு கண்டிருக்கி ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்கா என்ன விலை கொடுத்தாவது இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை இருப்பதனால் தான் இப்போது இந்த ஒரு அமைதி ஒப்பந்தத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கிருக்கு. ஏதோ ஒரு வகையில முதற்கட்ட சமாதான ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நிலை ஆறுதல் அளிக்கின்ற இந்த சூழ்நிலையில இப்போது அமெரிக்க ஜனாதிபதி அதிரடியாக ஈரான் மீது பயங்கரமான ஒரு மிரட்டலை விட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் மீது நரகத்தினுடைய வாயிலையும் மலையாக நரகத்தையும் கொட்டுவேன் அப்படின்னு ஒரு செய்தியை இப்போது பதிவு செய்திருக்கிறாரு. எதற்காக அமெரிக்க ஜனாதிபதி இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு மிரட்டலை விட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவினுடைய CIA என்று சொல்லப்படுகிற உளவு நிறுவனத்துடைய இயக்குனர் ஒரு அதிரடியான உளவு தகவலை டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த உளவு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய அதிகாரிகள் அவர்களுக்கிடையே பேசுகின்றது ஒன்று, அமெரிக்கா மற்றும் மத்தியஸ்தம் வகிக்கின்ற நாடுகளிடம் சொல்லுகின்ற கருத்து வேறொன்று. எனவே ஈரான் அதனுடைய அணு ஆயுத திட்டத்தில் தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சதன் காரணமாகத்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடன்படிக்கையில் என்னென்ன விஷயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்குதோ அதுக்கு ஈரான் மாறு செய்தாலோ, மீண்டும் அணு ஆயுதம் பெறுவதற்கான முயற்சியை எடுத்தாலோ ஈரான் மீது நரக வாயிலை திறந்து விடுவேன், நரகத்தை மழையாக பொழிவேன் என்ற ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. இப்போது அமெரிக்க ஜனாதிபதியுடைய நிர்வாகத்துக்குள்ளேயே பயங்கரமான பூகம்பம் மீண்டும் வெடிச்சிருக்கு. காரணம் இதே உளவு அறிக்கையை மையப்படுத்தி தான் அந்த ஒரு பூகம்பமும் வெடிச்சிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன வகையான கருத்தை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஒப்பந்தத்தில் நாங்கள் அவசரப்பட வேண்டிய தேவை கிடையாது, இறுதி கைச்சாத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, இன்னும் நின்று நிதானமாக ஈரான் எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பரிசீலனைக்கு உட்படுத்தணும். இப்போது நம்ம ஒப்பந்தத்துக்கு போக தேவையில்லை அப்படின்ற விடயங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இல்ல முடியவே முடியாது, ஒப்பந்தத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி அடம்பிடிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் இந்த உளவு தகவலை மையப்படுத்தி தான் இப்போது பாராளுமன்றத்துக்குள்ள பிரச்சனை, கட்சிக்குள்ள பிரச்சனை, கூட இருக்கிறவனால பிரச்சனை, மொத்தத்தில் ஈரானுடைய நடவடிக்கையால இந்த பிரச்சனை உருவாக்குது. அப்படின்றதுனால தான் நீங்க ஒப்பந்தத்தில் இருக்கிறதுக்கு மாறு செஞ்சுட்டாலோ, அணு ஆயுதம் பெறுவதற்கான முயற்சியை நீங்க மேற்கொண்டாலோ உங்கள் மீது நரகத்தினுடைய வாயிலை திறப்போம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை தான் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விட்டிருக்கிறாரு. அமெரிக்காவை மிகப்பெரிய ஒரு சோகத்தில் உண்டு பண்ணிய ஒரு விஷயம்தான் அமெரிக்காவினுடைய B-52 என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி எரிந்தி
சாம்பலான சம்பவத்துல 8 பேர் பலியான சம்பவம் பதிவாகி இருந்தது. இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு சோகத்தை உண்டு பண்ணிருக்கு. துல்லியமாக இந்த விபத்துக்கான காரணம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் காரணத்தை கண்டறிய 6 மாதங்கள் எடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதனுடைய பெறுமதி 96 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தொடங்கி 100 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வரையிலான பொறுமதியை கொண்ட அதிநவீன நீண்ட தூரம் பயணித்து கனரக குண்டுகளை போடுகின்ற ஆற்றல் மிக்க ஒரு அதிநவீன போர் விமானம் அப்படின்றதுதான் இப்போது சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்திகளை பார்க்க முடிந்தது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிரந்தரமான ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.